மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். பரோட்டா சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, பட்டை, கறிப்பூ, பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இதோட வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இதோட தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேவையான 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், தேங்காய், அரை மூடி தேங்காய், 10 பல் முந்திரி, இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இதோட மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் தேவைன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி, மஷ்ரூம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, திக்காக இருக்கணும். அதனால் 1 செம் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா?